எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 25 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்குற முக்கியமான டாப்பிக்கில் எங்கள் அம்மாவை நினச்சி தான் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க. ஸோ லைஃப்பில் யாரெல்லாம் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. ஸோ பொலிரோ கார் லான்ச்சிங், நியூ கார் லான்ச்சிங். ஸோ வெறும் 8 லட்சத்தில் கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ கார் 7 சீட்டர் கார் வந்து 9 மெம்பர்ஸ் கூட சின்ன சின்ன பசங்க சேர்ந்தா உட்காரலாம். 7 சீட்டர்ஸ் கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது நியூ கார் வாங்கணும் ஆசை இருந்தால், லட்சியம் இருந்ததுன்னா போய் வாங்குங்க. ஏன் வந்து இந்த பதிவை சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது. அதாவது 1 lakhs வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரேட்டால் நமக்கு கம்மியாக இருக்குது. காரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி நியூ லான்ச் பொலிரோ 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 கார் நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காரை 7.99 lakhs ஒன்லி. ஸோ அதனால் இன்றைக்கே போங்க. உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆம்பிஷன், கனவுகள் எல்லாம் இருந்ததுன்னா, லட்சியங்கள் இருந்ததுன்னா, தாராளமாக இந்த பிளாட்ஃபார்மை, இந்த தருணத்தை, எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி 1 lakh கம்மியாக இருக்கிறத பயன்படுத்தி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குறைவான நேரத்தில் போய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நமக்கு ஏற்ற மாதிரி வசதியாக வாழவும் கற்றுக்கணும். இருக்கிறது கொஞ்ச நாள் தான். கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் வெளியில் போகலாம், ட்ராவல் பண்ணலாம், பயணம் பண்ணலாம், நல்லா இருக்குங்க. ரைடு போகலாம், எல்லாம் செய்யலாம். கார் வாங்கிறது தான் தப்புன்னு நினைக்காதீங்க. கார் வாங்கிறதுனால அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு ஒரு யோசனை, உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்குள்ளே ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம், இந்த இயர் என்ன வாங்கலாம், அடுத்த இயர் என்ன வாங்கலாம், வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, நகை வாங்கலாமா, உங்களை ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கார் வாங்கி நிறுத்திட்டு யாருங்க இடம் இல்லாமல் கார் வாங்கி நிறுத்திட்டு என்னங்க பண்ணுறது, பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணுமேங்கன்னு நினைக்காதீங்க. எண்ணத்தை உயர்வாக வைங்க. அப்துல் கலாம் சொல்கிறது தான். இன்றைக்கி அவரோட வந்து பிறந்தநாள், ஏபிஜே அப்துல் கலாமோடைய பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே. ஸோ அவர் வந்து சொன்னது தான், கனவு காணுங்கள், அது உயர்வாக காணுங்கள். உயர்ந்த இடத்துல நம்ம கனவு காண்டால் தான் சின்னதாக ஹேப்பன் ஆகும். கார் வாங்கணும்னு கனவு காணுங்கள், இன்னும் 2-3 வருஷத்தில் வாங்கிடலாம். வீடு வாங்கணும்னு கனவு காணுங்கள், ஒரு 10 வருஷத்தில் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்னு போயிட்டே இருங்க. அதனால் கனவு காணுங்கள், தப்பு இல்லை. நம்மளுடைய எண்ணம் வந்து உயர்வான ஒரு இடத்துல எப்பயுமே இருக்கணும். இதுதான் என்னோடய பதிவு. எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வியூ ஆகும். பை பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. பாய்.